என்னம்மா திடீர்னு இப்படி கிளம்பிட்ட? உன்னை கேவலப்படுத்தினதுக்கு அப்புறம் அவ நமக்கு தேவையில்லை. உடனே புறப்படு. என்னம்மா அது? நீ சொல்லிதான் நான் இங்க புறப்பட்டு வந்தேன். உன் லட்சியம் நிறைவேறணும் தானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா, அவ என்ன அவமானப்படுத்தினது கூட எனக்கு பெருசா தெரியலம்மா. என் காதல பொய்ன்னு சொல்லிட்டாலே, அதான் என்னால தாங்க முடியல. அவ நினைச்சது தப்புன்னு நிரூபிச்சுட்டுதான் நான் ஊருக்கு வருவேன். ஏண்டா நடேசா, சுமதி இண்டஸ்ட்ரி ஜெனரல் மேனேஜர் சிவமணி எப்படி? அவனுக்கு என்னப்பா, ஜெம் ஆஃப் ஃபெலோ. ஆபீஸ்ல இருந்து ஒரு குண்டு வச்சு கூட வெளியே போக விட மாட்டான். பேசாம சுமதி அவனுக்கே கல்யாணம் வச்சலான்னு இருக்கேன். ஆமா, திடீர்னு அவனை பத்தி ஏன் கேக்குற? ஒண்ணு இல்ல, மூணார்ல இருக்கிற என்னுடைய தங்கச்சி எஸ்டேட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசியிருக்கானாமே. சாதாரண சம்பளக்காரனுக்கு அவ்வளவு பணம் திடீர்னு எங்கிருந்து வந்தது? அதான் கேட்டேன். குட் மார்னிங் சார். என்னையா கேஷியர், எங்க போயிட்டு இருக்கிற? சம்பள பணம் டிராப் பண்ண பேங்க் போயிட்டு இருக்கேன் சார். ஓ, ஜாக்கிரதையா போ. போ போ. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். ஓ, எது எவ்வளவு பணம்? சம்பள பணம் சார், புத்தம்புது செலவு நோட்டு, நம்ம கம்பெனில கொடுத்தது. சம்பள பணமா? இப்பதானே பேங்க்குக்கு செலவு நோட்டு இல்ல? எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய். இந்த புது நோட்டு எனக்கு வேணும். அதுக்கு பதிலா இதுல 1000 இருக்கு, நீ எடுத்துட்டு போ. கள்ள நோட்டு. நீங்க எப்படி சரிங்க? நீங்க எதுக்கா இங்க வந்து? ஏய் சிவமணி, உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய ஏமாத்துக்காரனா இருக்கே. எவ்வளவு நாளா நடக்குது இந்த வேலை? 2 வருஷமா தான் சார். வாழ்க்கையில சீக்கிரமா செட்டில் ஆகிறதுக்காக தான் ராத்திரி பகலா சின்சியரா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அறிவு கட்டவனே, நீ ஜெயில தான் செட்டில் ஆக போற. இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். நீ நல்லா மாட்டிக்க போற. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் வச்சிருந்தேன். ஆனா நீங்க வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டீங்க. பார்க்க கூடாத விஷயத்தை பார்த்துட்டீங்க. அதனால இப்போ போகக்கூடாத இடத்துக்கு போக போறீங்க. பாய்ஸ், பாடிய நான் சொல்ற மாதிரி செஞ்சிரு. என்னது? ஐஜி சாரை கொலை பண்ணிட்டாங்களா? என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? அவர் யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சது இல்லையே. படுபாவி பசங்க, யார் இப்படி பண்ணனாங்க? அவர் டெட் பாடி பக்கத்துல உடைஞ்சு போன எலக்ட்ரிக் கிட்டார் ஒன்று கிடந்தது. அதை வச்சு எங்களால எந்த முடிவுக்கு வர முடியல. அதான் உங்களை விசாரிச்சு போலாம் வந்தேன். எலக்ட்ரிக் கிட்டார்னா ஒருவேளை மியூசிக் பார்ட்டி சேர்ந்த யாரோ தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், வேலன்னு ஒருத்தன் மேடத்தை கிண்டல் பண்ணி எப்பவும் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பான். அவன் அடக்க சொல்லி ஐஜி சார் தான் 4 ஆட்களை வச்சு அடிக்க சொன்னார். அடிபட்ட வேகத்துல அவன் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பானோ? வேலனா ஒரு கொலையை செஞ்சுட்டு, அது ஒரு போலீஸ் ஆபீசரை கொலை செஞ்சுட்டு, அது யாரா இருந்தாலும் சரி எங்க கிட்ட தப்பிக்க முடியாது. முன்னாள் போலீஸ் ஐஜி நடேசன் படுகொலை, குற்றவாளிக்கு போலீஸ் வலை வீச்சு, பிணத்தருகே உடைந்த கிட்டார் 1. இவரை யாரு கொண்டு இருப்பாங்க? என்ன காரணம்? அவர் மீசை தான். இவ்வளவு பெரிய மீசையை வச்சுட்டு காண்டாம இருக்க மாட்டோம். ஊருக்குள்ள சுத்தி வந்தா எவன் தான் பொறுப்பான்? போட்டுன்னு போட்டா. ஆனா அருகில் கிட்டார் இருந்துன்னு போட்டிருக்குது. அங்கதான் டவுட். அந்த கிட்டார் எடுத்துட்டு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வாசிக்க போறது நீ தான். மாட்டிக்கிட்ட. உங்களை தேடி போலீஸ் வருதுனே. பொழுதுக்கு பக்கத்துல இருந்த கிட்டாரு உங்களுதானே? உங்களுதான். ஐயோ வேலா, என்னப்பா பண்றது? போலீஸ் அந்த பக்கமா வரக்குள்ள நீ இந்த பக்கமா போயிடு. வேலா கிழிஞ்சது. இந்த நேரத்துல சென்டிமெண்டா? நீங்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தீங்க போறீங்க. கொடுங்கம்மா. வேலா நீ போப்பா. வேலா பாருங்க, பெத்த தாயே மகனை புடிச்சு கொடுத்த ஹிஸ்டரி ஆயிடும். நீ போ, நீ போ. பாருங்க, அவன் மாசம் என்ன புடிச்சு அழுங்கோ. வாங்க சார், வாங்க. சின்னூர் ப்ளீஸ். டேய் மடையா, சாருக்கு போய் டீ கொண்டு வாடா. கொண்டு வரேன் சார். உட்கார்ந்து டீ சாப்பிடுங்க சார். நாங்க உட்கார்ந்து டீ சாப்பிட வரல. சரி வேணா படுத்து டீ சாப்பிடுங்க. சடா பைசே.
வேலை இருக்கானா? சார் வேலை இங்க இல்ல சார். கான்ஸ்டபிள், மேல போய் சர்ச் பண்ணுங்கய்யா. போங்கய்யா. சார் வேலை மாடியில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சார்? இருந்தாலும் இல்லாம போனாலும் யூ ஆர் ஆல் அண்டர் அரெஸ்ட். வேலந்தான் குற்றவாளிங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களை உடனே சேகரிங்க. அது மட்டும் இல்ல, அந்த வேலனுக்கு உடந்தையா இருந்த இவங்களை தீவிரமா விசாரணை செய்யுங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். நான் வரேன். கேட்டீங்களா? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. அநியாயத்துக்கு கொண்டு வந்து எங்களை உள்ள வச்சிட்டீங்களே சார். லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணோம் ப்ளீஸ். லவ் இல்லையே, உலகம் இல்லை, ஜெனரேஷன் இல்ல, புள்ள குட்டி பிறக்காது. காதல் என்பது தேன்கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. இன்ஸ்பெக்டர் சார், யுவர் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ்? அடே வாங்க வாங்க. உங்க உடம்புக்கு என்ன? எங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல, உங்க உடம்புக்கு தான் ஆபத்து. நீங்க தான் டாக்டர் சீனிவாசனா? எஸ். அதுல உங்களுக்கு என்ன டவுட்? வேலை செஞ்ச மோசடி குழந்தையா இருந்ததுனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என் பிரஸ்டீஜ் அஃபெக்ட் ஆயிடும். தயவு பண்ணி என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வைங்களேன். உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் பெரிய விஐபி, இவருக்கு அவசர அரெஸ்ட் கேக்குது. வாயா. வாங்க வாங்க. என்ன விஷயமா வந்தீங்க? நாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டே பேசலாமே. நாங்க டீ சாப்பிட வரல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அட பாவி. எப்ப பார்த்தாலும் கலகலன்னு சிரிச்சு ஓடியாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது என் மனசே பதறதும்மா. நீ பழைய சுமதியா மாறி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்னால பழைய சுபத்தியா மாறவே முடியாது. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு பொத்தி பொத்தி வளர்த்தேன். அந்த வேலை உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. சுமதி, நான் சொல்றத கேளுமா. நம்ம மேனேஜர் சிவமணி தம்பியை இப்ப நான் இங்க வர சொல்லியிருக்கேன். நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் அந்த தம்பிக்கு நல்லா தெரியும். நல்ல குணம், நிறைஞ்ச மனசு. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிறதாம்மா என் மனசுக்கு சரின்னு படுது. என்ன பாக்குற? இப்படியே இருந்துடலான்னா நான் விட மாட்டேன். நீ சிவமணி தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சொல்ற? நான் எடுத்த முடிவு தப்பானதுக்கு அப்புறம் இனிமே நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? உங்க விருப்பப்படி நீங்களா பார்த்து எது செஞ்சாலும் சரி. கோவை மில்லதிபர் காளி எண்ணெய் கவுண்டர் காதலுக்கு உதவி செய்ய போய் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான்னு பத்திரிகையில கொட்டை எழுத்துல வச்சிருக்கான். என் மானமே போச்சு. ஆமா, உங்களுக்கு எப்படி? எனக்கும் லேசா போச்சு. இருந்தாலும் நான் வருத்தப்படல. ஏன்? கூடவே ஆஸ்பத்திரி பேரை கொட்டை எழுத்துல போட்டு பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்களே, அதுல நான் ஹாப்பி ஆயிட்டேன். பாத்தியா, நம்ம காதலுக்கு தியாகம் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கோம். அவன் உள்ள வந்ததே அவன் ஹாஸ்பிடல் பப்ளிசிட்டிக்குன்னு சொல்றான். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ மிஸ்டர் சிவமணி, நல்ல வேளை அந்த வேலைங்கிட்ட இருந்து சுமதியை காப்பாத்திட்டீங்க. நீங்க கொடுத்த குழுவை வச்சுதான் இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அந்த வேலையை அரெஸ்ட் பண்ணிடுவோம். வெல், எனக்கு சுமதிக்கு நாளைக்கு கல்யாணம். நீங்க கண்டிப்பா வரணும். ஓ கண்டிப்பா. தேங்க்யூ. இந்த கைதிகளை எல்லாம் உங்க பாதுகாப்புல நாளைக்கு என் கல்யாணத்துக்கு கூட்டு வந்தீங்கன்னா பாவம் ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்கும். கொட்டிக்க உங்களை கூப்பிடுறாரோ? நம்மளத்தாயா? நான் வரேன். அப்ப நம்ம வேலனுடைய கதி என்ன? அதோ கதிதான். நாட்டின் ஒருமைப்பாட்டை கட்டிக்காக்க மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் அறிவித்தார். முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியும் சுமதி இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாக இயக்குநருமான திரு நடேசன் அவர்களை கொலை செய்துவிட்டு தலைமறைவான வேலன் என்கிற சிங்காரவேலனை பற்றி தகவல் கொடுப்பவருக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என தமிழ்நாடு காவல்துறை அறிவித்திருக்கிறது. இவரை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி காவல்துறை கண்காணிப்பாளர், சென்னை 6000 சிங்காரவேலையா? சிங்காரவேலையா? 0 சிங்காரவேலைங்க. என் பேரு சீனிவாசன் தம்பி. ஒண்ணு இல்லையா, சிங்காரவேலை ஓடுறாரியா பயங்கரமா.